ஐயனார் துணை சிறையில் டுடே அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு பொண்ணை காரில் சவாரிக்காக போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிலா இருந்துட்டு என்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் தாராளமாக பிக்கப் பண்ணிக்கிறேன், அந்த டைம்குள்ளே குயிக்காக நாங்கள் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணுறன்ற பொண்ணு, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு நான் வீட்டில் எவ்வளோ தூரமோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே என் பேச்சை கேட்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நானும் கல்யாணம் வேண்டாம் தாங்க சொன்னேன். ஆனால் எப்படியோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஐடியாஸ்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. ஒன்றும் தேவையில்லை, உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் சரியாக பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நிலா கேட்டுடுறாங்க. இது இந்த ஜென்மத்தில் திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் போகிறாங்க. சோழனை பார்த்த உடனே நிலா பயங்கரமாக வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஏதோ முக்கியமாக பேசணுன்னு சொன்னீங்க, என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் அது என்ன விஷயம்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, அளவுக்கு மீறி இன்னைக்கு இவங்க வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக கனவு கண்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. சோழன் ஆசைப்பட்ட மாதிரி நிலா லவ்வாக சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.